வெல்கம் பேக் டு மை சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ROG Ally வந்துட்டு ஸ்டீம் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். விண்டோஸே எனக்கு அறவே பிடிக்கல. ஏன்னா அப்டேட் பண்ணி அதை திறந்து இதை அப்டேட் பண்ணுன்னு சொல்லி கடுப்பாக இருக்குது எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டீம் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸ்டீம் ஓஎஸ் வந்துட்டு லீஜியன் கோ எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ROG Ally X, அதுக்கப்புறம் ROG Ally இதிலெல்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸ்டீம் டெக்குக்கு உருவாக்கின ஸ்டீம் ஓஎஸை மற்ற ஹேண்டல்டுக்கும் வந்துட்டு செலக்டட் ஹேண்டலுக்கு வந்து ஸ்டீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டிவைஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, சப்போர்ட்டட் டிவைஸு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஓகே கைஸ், எல்லாத்தையும் நான் செட் பண்ணிட்டேன். முதல்ல உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 8 GB பென்ட்ரைவ் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பென்ட்ரைவ் இதில் போட்டுட்டு நீங்கள் USB Type C வந்து இதில் கனெக்ட் பண்ணலாம் மேலே, சரிங்களா? ஏன்னா இதில் ஒரே ஒரு Type C போர்ட் தான் இருக்குது. ஓகே, அப்படி நீங்கள் USB பாய்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான டாக் வந்து யூஸ் பண்ணலாம், சரிங்களா? ஓகே, நான் டாக் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த ஸ்டீமோட வெப்சைட்டுக்கு போக வேண்டியது. அந்த ஸ்டீம் இன்ஸ்டாலேஷன் ரிப்பேர் வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு அதோட ஸ்டீம் OS இருக்கும். இது எதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது எல்லாமே எழுதி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீம் டெக்கு, லெனோவோ, லீஜியன் கோ எஸ், இது வந்து பேட்டா சப்போர்ட்டில் தான் இருக்குது. ROG Ally X. ஓகே, இங்கே நீங்கள் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 1 GB 2 GB இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸில் வந்து பேர்ன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃபூஸ் யூட்டிலிட்டி வேணும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, 1 இது 2. ஓகே, இதான் ரூஃபூஸ், இது வந்து அதோட இமேஜ். ஓகே, இப்போ நம்ம ரூஃபூஸை நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ரூஃபூஸை திறந்தோம்னா நம்ம இப்படி காட்டும். பாருங்கள், டிவைஸை நம்ம வந்து செலக்ட் பண்ண வேண்டியதான். டிவைஸ் நான் ஒன்றும் கனெக்ட் பண்ணல. ஸோ ரூஃபூஸு இப்போ நம்ம வந்து ரூஃபூஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ரூஃபூஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இப்படி காட்டுதா? ஓகே, ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இது இருக்குல்ல, இது வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதாங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே Type C வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கனெக்ட் பண்ணோடனே இங்கே வரும். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் ஓடிட்டுருக்கா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்துட்டு இங்கே இப்படி இருக்குல்ல. இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ISO டிஸ்க் இமேஜ் இதில் வச்சுருங்க. சாரி, அது இல்லை, டிஸ்க் இமேஜில் வச்சுட்டு ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே போயிட்டு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே போயிட்டு அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் தட்டணும். ஆல்ரெடி நான் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ரைட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ROG Allyல செக்யூர் பூட்னு ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம பயோஸில் போய் அதை வந்துட்டு டிசேபிள் பண்ணணும், சரிங்களா? எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு ரீஸ்டார்ட் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த வால்யூம் இருக்குல்ல, சவுண்டு வந்துட்டு ப்ளஸ் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பயோஸ்குள்ளே வந்து வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பயோஸில் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு என்டர் செட்டப் பண்ணுவோம். ஓகே, என்டர் செட்டப்பில் போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஒய் தட்டினீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் வந்துடுவீங்க. அட்வான்ஸ் செட்டிங் வந்த பிறகு நேராக அட்வான்ஸ் போர்ட் செக்யூரிட்டிக்கு கீழே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் போட்டிருக்கோம். இதை நீங்கள் தட்டிட்டு செக்யூர் போர்ட்டை வந்து டிசேபிள் பண்ணணும், சரிங்களா? டிசேபிள் பண்ணிவிட்டு அதோட சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கைஸ் ரீஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வால்யூம் ப்ளஸ் பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்துட்டு அந்த பூட் மெனுக்கு போயிடுவீங்க. பூட் மெனுக்கு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்துட்டு இந்த UEFI ஜெனரல் டிஸ்க் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டீம் OSோட பார்ட்டிஷனு. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும்.
ஓகே, plasma made by KDE. Okay, what do we got here? ஓகே guys, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ தான் அந்த இமேஜ் வந்து திறந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த இமேஜில் வந்து செலக்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு வைப் டிவைஸ் இன்ஸ்டால் SteamOS. ஸோ பாருங்கள், வைப் டிவைஸ் இன்ஸ்டால் SteamOS. இதுதான் நீங்கள் வந்துட்டு தட்டணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், this action will wipe and reinstall SteamOS on this device. ஓகே, ஸோ இதுதான் அது. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், ப்ரொசீட் தட்டணும். ப்ரொசீட் நீங்கள் தட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். The action clears all user data. ஸோ ப்ரோக்ரஸ் பண்ணது பாருங்கள். டாட்டா வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 8 GB இருக்குமோ தெரியலையே. 1. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீனை வந்து அடைஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து பவர் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 1.2 GB, 1.5 GB. டச் ஸ்க்ரீன் வேலை செய்தா இல்லை. 1.9 GB. ஐ ஃபீல் லைக் இது ஒரு 18 GB வருமா இல்லை ஒரு 20 GB? ஓ மை காட், ஐ டோன்ட் நோ. ஒரு 20 GB வருமா? ஒரு 20 GB இல்லை 18 GB வரும்னு நினைக்கிறேன் கைஸ். 2.6 GB வரைக்கும் போயிடுச்சு இப்போ. SteamOS வந்தாச்சு. வெல்கம். ஓகே guys, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ Pacific time, choose your time zone. டச் ஸ்க்ரீன் வேலை செய்யுது. ஓகே, என்னோட வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது. இருங்க பார்த்துக்கிறேன். ஓகே guys, வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கண்டினியூ. ஸோ இன்னும் வந்து இன்ஸ்டாலிங் பண்ணுது. One minute. Shutting down Steam. Okay guys, so English, oh my god. ஓகே guys, ரீஸ்டார்ட் பண்ண பிறகு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டீம் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ மெனுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எவ்ரி திங் இருக்குது.
நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் செட் பண்ணலாம். பாருங்கள் பயோஸ் வெர்ஷனில் அங்கே போட்டிருக்கு. ஓகே காய்ஸ், என்னோடய ஸ்டீம் அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் டேப் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் கைடு வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதுதான் சவுண்டு தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஐ திங்க் ஓகே. ஸோ எல்லாமே காட்டுது. சரி, என்னோட அக்கௌண்ட்லாம் காட்டுது. ஓகே, பேக். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வேலை செய்யுது. இது வேலை செய்யலை. ஸோ செட்டிங்க்கு எப்படி போகிறது? ஸோ செட்டிங்கே இதுதான் பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்ளை. சவுண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. டிஸ்பிளே பிரைட்னஸ்ஸு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். பவரு, பேட்ரி பர்சன்டேஜ் 60% பேட்ரி இருக்குது. ஓகே, ஆடியோ, வாய்ஸு, ப்ளூடூத்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலர் பாருங்கள், ஆர்ஓஜி ஏலாய் கண்ட்ரோலர்னு ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஏன்னா இது வந்து ஸ்டில் வந்துட்டு பேட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு ஃபுல்லி சப்போர்ட்டடாக வரும். ஓகே, சவுண்டு நல்லா இருக்குது. லைக் திஸ். ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஓகே கைஸ், ஸோ ஸ்டோரேஜை செக் பண்ணலான் இருக்கேன். எப்படி ஸ்டோரேஜை செக் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மீடியா, ஓ இதெல்லாம் என்னோட பழைய மீடியா அப்படி இருக்கு. கவுண்டர் ஸ்ட்ரைக் பேபி. எஸ், ஸ்டோரேஜ் பாருங்க. ஸோ ஸ்டோரேஜ் இந்த எவ்வளோ இருக்குன்னா 461 GB ஃப்ரீ ஆஃப் 464 GB. ஓகே, கேம் ரெக்கார்டிங்லாம் இருக்கா? நைஸ். லைப்ரரி ஸ்டோர். ஓகே காய்ஸ், அதோட இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்டீம் ஓஎஸ், இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் அதோட இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூஃபூஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு இதில் ப்ளக்இன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வால்யூம் ப்ளஸ் பட்டன் தட்டிட்டு அதுக்கப்புறம் செக்யூர் பூட் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட இதில் வந்துட்டு பூட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். அதோட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்டீம் OS கேம்ஸ், என்னோட ஸ்டீம் அக்கௌண்ட் இது வந்துட்டு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys in the next video. Bye.